குக் 3ஆம் அதிகாரம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் ஒன்று சொல்லுகிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஊழியர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை சபையில கேட்பாங்க. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நம்முடைய தேவன் சோகத்தின் தேவன் அல்ல, களிப்பின் தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் சந்தோஷத்தின் தேவன். நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். எல்லோருக்கும் அந்த ஆசை உண்டு. எல்லோருக்கும் என்ன உண்டு? நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அது எல்லாருக்கும் உண்டு அந்த ஆசை. சந்தோஷமா இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? நிறைவு இருக்கணும். குறைவு இருக்கக்கூடாது, நிறைவு இருக்கணும். அப்போ இந்த நிறைவை தருகிறவர் தேவனா இருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு நிறைவை கொடுத்துதான் ஆகணும். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூறுவேன் அப்படின்னு ஆபகுக் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை கொடுத்ததே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி அந்த ரட்சிப்பை கொடுத்ததே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்து வாழ்க்கையில வாழும் பொழுது தேவனை தெரிந்து கொண்டதுனாலே, தேவனை அறிந்து கொண்டதுனாலே, தேவனை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனாலே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, பாதுகாப்பு வந்து கொண்டே இருக்கிறது, உயர்வு வந்து கொண்டே இருக்கிறது. ஆராதனை வேளையில என்ன சொன்னேன்? நன்மையை நம்ம என்ன பண்ண போறோம்? சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வேண்டாமா நன்மைகள்? அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். உபத்திரம் வருது, பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால் என்ன பண்ணுவேன்? மதிலை தாண்டுவேன், கடலை தாண்டுவேன். பரிசுத்தவான்கள் அப்படி சொல்றாங்கல்ல, பைபிள்ல வாசிக்கிறோமே. எப்படி? தேவனுடைய வல்லமையினாலதான். சுய பலத்தினாலே ஓடினாங்க. சுய பலத்தினால ஓட முடியுமா? ஓட முடியாது. அல்லேலூயா. எலியா ஓடுறாரு, 8 ரதங்கள் பூட்டப்பட்ட சேரட்ல ராஜா வராரு, ஆனா அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு இவர் ஓடுறாரு. தேவ பலத்தினாலே ஓடினார். 40 நாள் ஓடினார் சாப்பிடாம, ஒரே ஒரு சாப்பாடு தான். தேவ பலத்தினாலே ஓடினார். பர்வதம் வரைக்கும் ஓடுறாரு. அப்போ தேவ பலனை கொடுப்பது தேவன் தான் நமக்கு. ஆமென். அந்த ரட்சிப்பு தான் நமக்கு தேவ பலனை கொடுக்கிறதா இருக்குது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா இருக்குது. அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்குது. அதுதான் நமக்கு நிறைவை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய தேவன் நிறைவின் தேவன். அல்லேலூயா. குறைவின் தேவன் அல்ல. அல்லேலூயா. நமக்கு நிறைவை மாத்திரம்தான் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது காரணம், முதலாவது காரணம் ரட்சிப்பு தான். இந்த ரட்சிப்பினால இந்த இடத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். போன தடவை நான் சொன்னேன், தேவன் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்திலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். செய்வதற்கு முன்பாகவே தேவன் நமக்கு நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம உணராம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை வேளையில தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசினாரா? என்ன பேசினார்? உங்க வாழ்க்கையில நன்மை கடந்து வர போகிறது, அதை நீங்க சுதந்திரிக்க ரெடியா இருங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இங்க நம்ம ரட்சிப்பின் தேவனை ஏற்றுக்கொண்டதுனாலே, தேவனுடைய ரட்சிப்பினாலே நம்ம இங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். இதை விட ரொம்ப முக்கியம், பரலோக ராஜ்யத்திற்கு நம் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா.
நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை எத்தனை வருஷம்? ரொம்ப சின்ன வருஷம். நம்ம ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம். இங்க இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு. நம்ம ஆத்மா எங்க போய் வாழ போகுது? நித்தியமாய் தேவனோடு கூட போய் வாழணும். இங்கதான் முடிவு பண்ணணும். என்ன இங்கதான் நம்ம என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். எங்க போய் வாழ போறோம்? பரலோகத்துக்கு போய் தேவனோடு கூட சந்தோஷமாய் களிப்பாய் வாழ போறோமா, இல்ல இன்னொரு இடத்துக்கு போறோமா? அந்த இடத்த சொல்லவே வேண்டாம். ஏன்னா நம்ம அங்கிட்ட போக போறது இல்லை. அல்லேலூயா. எங்க அந்த இடத்துக்கு நம்ம போக போறதே கிடையாது. அதை நம்ம நினைச்சே பார்க்க வேணாம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த இடத்தை பத்தி நம்ம நினைச்சே பார்க்க வேணாம். அல்லேலூயா. அது பிசாசின் காரியம். நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பினாலதான் நம்ம எங்கும் சந்தோஷமா இருக்கிறோம். பரலோகத்துல போய் எப்பொழுதும் நித்தியமாய் தேவனை முகமுகமாய் பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்க போகிறோம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். பாருங்க, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். கவனிங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறாரு. கர்த்தர் எங்க இருக்காரு? நம்ம நடுவுல தான் இருக்கிறாரு. நம்ம வாழ்ற இடத்துல தான் இருக்கிறாரு. நம்ம வேலை செய்யற இடத்துல தான் இருக்கிறாரு. நம்ம தூங்குற இடத்துல தான் இருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. நம்ம வருகிற இந்த சபையில தான் இருக்கிறாரு. இனி தீங்கை காணாதிருப்பாய். சுதந்திரத்துக் கொள்ளுங்க வார்த்தைய. அல்லேலூயா. கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறதுனாலே, உங்க வீட்டுல இருக்கிறதுனாலே, உங்க வேலை ஸ்தலங்களில் இருக்கிறதுனால, நீங்க படிக்கிற இடத்துல இருக்கிறதுனால, தூங்குகிற இடத்துல இருக்கிறதுனால, நடக்கிற இடத்துல இருக்கிறதுனால, எப்பொழுதும் தேவன் உங்களுக்குள்ளாக இருப்பதனால நீங்கள் தீங்கை காண்பது இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா தீங்கு நம்மை நெருங்கி வரவே வராது. உபத்திரவங்கள் வந்து அனுமதிக்கப்படலாம், ஆனா அதை மேற்கொள்வதற்கு தேவன் பலன் கொடுப்பார். ஆமென். ஈஸியா கடந்து போவோம் ஒரு பிரச்சனையை. இஸ்ரவேல் ஜனங்கள் 3 பக்கமும் அடைக்கப்பட்ட நிலைமை, பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க துரத்திக்கிட்டு. எய்தாப்புல பெரிய கடல் மேல நடந்தா போக முடியும்? கப்பல் கிடையாது. ஆனால் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது, ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக இருந்த பொழுது கீழ்காற்றை அனுப்பினார். கடல் 12ஆக பிரிந்து போனது. ஆமென். உங்க வாழ்க்கையிலையும் தேவன் உங்களோடு கூட இருப்பதனால தீங்கு வர மாதிரி தெரியும். எப்படி சிஸ்டர் கவனிங்க, தீங்கு வர மாதிரி தான் தெரியும், ஆனா வராது. என்ன வரும்? ஓப்பன் டோர் உங்களுக்கு முன்பாக இருக்கும். நன்மையை சுதந்திரிப்பதற்காக நீங்க அதுல கடந்து போவீங்க. அல்லேலூயா. பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பதனால உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டா இருக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் வாசிங்க ஒருத்தர். யோவேல் 2:25-26. யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்களாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்திருக்கலாம், அழிவுகள் வந்திருக்கலாம், குறைவுகள் வந்திருக்கலாம். பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே வளர்ந்த எல்லா விளைவின் பலனெல்லாம் வீணாய் போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து பறிக்கப்பட்டு போனதோ, எதெல்லாம் உங்க கையிலிருந்து விலகி போனதோ, இந்த பணம் என்கிட்ட இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்ப இருந்த அந்த காசு என்கிட்ட இருந்தா, அப்ப இருந்த அந்த நகை, அப்ப இருந்த அந்த வீடு, அப்ப இருந்த அந்த இடம், அப்ப இருந்த அந்த நன்மை எனக்கு இருந்திருந்தா இப்ப நல்லா இருந்திருக்கும். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்க நடுவில் இருப்பதனால, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யறதுனால இந்த விளைவின் பலனை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. மறுபடியும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த வருஷங்களுக்கு
நிகராக, அதற்கு மேலாக இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் நீங்க இப்ப சுதந்திரிக்க போற ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆராதனை வேளையில சொன்ன வார்த்தையும் இப்ப சொல்ல வார்த்தை என்ன பண்றாரு? ஈக்குவல் பண்றாரு. ஆமென், அல்லேலூயா. அதனால பட்சித்த வருஷங்கள் எந்த இதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ அதெல்லாம் இரட்டிப்பான நன்மையா தேவன் கூட திரும்ப கொடுக்க போறாரு. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். நாம் தேவனுடைய ஜனங்களா இருப்பதனால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. அது உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக காணும். பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு படகுல இருக்கும் பொழுது சீசர்களோடு கூட கடந்து போய் கொண்டு இருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகுல ஏறி பிரயாணமாய் போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் மிகுந்த உடல் உழைப்பு நிமித்தம் அவர் நிறைய காரியங்களை அந்த நாட்களில் செய்ததுனால ஒரு சோர்வு நிமித்தம் உறங்கி கொண்டு இருக்கிறார் படகுல. அப்பொழுது பெரிய காற்று அந்த படகை அமிழத்தக்க வகையிலே என்ன பண்றது? வீசுகிறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? உடனே போய் ஆண்டவரை துரிதமாய் போய் எழுப்புறாங்க. ஆண்டவரே, படகு முழுக போகிறது, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எழுந்து என்ன சொல்றாரு பாருங்க, 26 வாசிமா. அற்ப விசுவாசிகளை கவனிங்க. அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்க என்ன சொல்ல வராரு ஆண்டவர்னு சொன்னா, இவர் சொல்ல வேண்டிய சொன்ன வார்த்தைய நீங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. அதனாலதான் அற்ப விசுவாசிகளே. இவங்க பக்கத்துல இருந்து பாக்குறாங்க, ஆண்டவரை பக்கத்துல இருந்தே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்யற அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனா இவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இன்னும் பெருகல. ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறாரா? செய்யறாரா? செய்ய மாட்டாரா? செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆனாலும் சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? அற்ப விசுவாசியாய் மாறி போகிறோம். ஏதாவது ஒரு உபத்திரம், சின்ன ஒரு பாடு, சின்ன ஒரு காய்ச்சல், சின்ன ஒரு குறை வந்தவுடனே, ஐயோ ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இது நடந்துச்சு? என்ன சொல்லணும்? அமைதலாயிரு, என் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லை. இங்க அப்படிதான் சொன்னாரு. அமைதலாயிருன்னு சொன்ன கடல் அமர்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ தேவனை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்க விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். தேவன் மேல் நீங்க வைக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கு, நீங்கள் ஜெயிப்பதற்கு, முன்னேறி போவதற்கு தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் கடலை அமர்ந்திருக்க பண்ணும். உங்க வாழ்க்கையில எழும்புகிற எல்லா பிரச்சனைகள், பூகம்பங்களை எல்லாம் அது அமர்ந்திருக்க பண்ணும், ஒன்றுமில்லாமல் போக செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு தெரியும், யோசேப்புக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாரும் அவனை பணிந்து கொள்ளுவாங்க. யோசேப்பு போய் யாக்கோபிட்ட சொன்ன உடனே யாக்கோபு தன் இருதயத்திலே வைத்து கொண்டார். அவர் சொன்னதா வைத்து கொண்டார். வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நிச்சயமா வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லி. ஆனா சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய பலவர்ண அங்கிய அவருடைய சகோதரர்கள் ரத்தத்துல தேய்த்து கொண்டு ஒரு மகன் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே அந்த வாக்கு தத்தங்கள் அவனை விட்டு மறந்து போயிடுச்சு. மறந்து போனது நிமித்தம் அவன் பையன் செத்து போயிட்டான்னு அவன் நம்பிட்டான். ஆனால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போவது இல்லை. உங்க வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போவது இல்லை.
கண்டிப்பா நிறைவேறியே தீரும் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறியது. கடைசி நாட்களில எல்லாரும் போய் அவனை பணிந்து கொண்டார்கள். எகிப்து தேசம் முழுவதற்கும் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பு அதிகாரியாய் இருக்கிறான். எல்லாரும் போய் அவனை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறியது. ஆனா சூழ்நிலைகள் அதை நம்ப தகுந்த மாதிரி இல்லை. பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான்? இவன் நம்பினான். ஆனா இருதயத்துல வைத்திருந்தவன் தான். அநேக அற்புதங்களை தேவனிடத்துல பார்த்தவன் இந்த யாக்கோபு. அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டவன் இந்த யாக்கோபு. அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அவரிடம் போராடி ஜெயித்தவன், தேவனோடு கூட போராடி ஜெயித்த ஒரு மனிதன். ஆனா அவன் வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தங்கள் வித்தியாசமா போன உடனே இது நடக்குமா நடக்காதன்ற எண்ணம் உருவாக்குற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்? வாக்குத்தத்தத்தை மறந்து போனான். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாருன்னா நிச்சயமா அது நிறைவேறிய தீரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களுக்கு சொன்ன நன்மைய, உங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு சொன்ன உயர்வை, உங்களுக்கு சொன்ன அதிசயங்களை உங்க வாழ்க்கையில தேவன் நிச்சயமா நடத்தி காண்பிப்பார். அதற்கு ஒரே ஒரு அஸ்திபாரம், விசுவாசம். தேவனை முழுவதுமாய் விசுவாசித்து வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க தேவனுக்கு பின்பாக ஓடும் பொழுது உங்க வாழ்க்கையை தேவன் அற்புத விதமாய் ஆசீர்வதித்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், நன்மைகள், உயர்வு, அதிசயங்களை உங்க வாழ்க்கையை நடத்தி உங்களை உயர்த்துவதற்கு, எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சில நேரங்களில் ஆனா வித்தியாசமா இருக்கும். பலவர் அங்கேயே கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? உன் பிள்ளை என்ன பண்ணிருச்சு, ஒரு மிருகம் அடிச்சு கொன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ப கூடாது. ஆண்டோடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு இருக்கிறது. கடைசி நாட்களில் நம்ம எல்லாரும் போய் அவனை பணிந்து கொள்வோம் என்ற வாக்குத்தத்தம் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறியதானா? அது நிறைவேறியது. அவனை விற்று போட்டாங்க, அடிமையாய் விற்று போட்டாங்க. அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்துல விட்டாங்க. அங்க நிறைய பாடுகள், உபத்திரங்கள் வந்துச்சு. ஒரு நாள் வந்தது, ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலே இந்த யோசேப்பு போய் அமர்ந்தான். இவர்கள் தானியங்களை கொள்ள போகும் பொழுது அவனை பணிந்து கொண்டார்கள். தாயும் தகப்பனும் பணிந்து கொள்வார்கள் என்று அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதை நிறைவேற்றியே தீர்வார். அது எப்பேற்பட்ட வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரி. ஆனா சூழ்நிலை சாதகமா இல்லாததை போல தெரியலாம். பலவர் அங்கேயே காமிச்சு சொல்லலாம், பிருகம் அடிச்சு கொன்றுச்சுன்னு. நம்ம விசுவாசிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா இவர் நிறைவேறும். ஆராதனை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை விசுவாசித்து தேவனை பிடித்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதையெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 25-26 எல்லா பச்சித்த வருஷங்களின் விளைவை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கையில தேவன் மேல மாத்திரம் விசுவாசம் வைங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியே தீரும். தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நடைபெறும். சொல்லப்பட்ட வார்த்தையை மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக வருகிற எல்லா பாடுகள், உபத்திரங்களையும் தேவன் பெருசா இருக்காதுங்க. பெருசாலாம் இருக்காது, சின்னமா தான் இருக்கும். உங்க பலனுக்கு தக்கதாக இருக்கும். நீங்க அதை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலனா இருப்பாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுங்கள். எப்பொழுதும் தேவனுக்குள் சந்தோஷமாயிருங்க. தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், உயர்வை கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா.